அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலின் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீம்பினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles 8th chapter 1-18 verse 1. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை தன் அரண்மனையையும் கட்ட 20 வருஷங்காலம் சென்ற பின்பு, and it's come to pass at the end of 20 years, wherein Solomon had built the house of the Lord and his own house. வசனம் 2. ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரர்களை குடியேற்றினான். That the cities which is Hiram had registered shew the Solomon built them and caused the children of the Israel to dwell there. வசனம் 3. பின்பு சாலமோன் அமோத்சேபாவுக்கும் போய் அதை ஜெபித்தான். And Solomon went to the Amoth-Sebah and prevailed and against it. வசனம் 4. அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மேரையும் அமோத் தேசத்திலே இஸ்ரவேல்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். And he and built and Tatmare in this wilderness and all the stored cities which he and built in the Amoth. வசனம் 5. சாலமோன் மேல் பெத்தேரனையும் கீழ் பெத்தேரனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாட்பால்களும் உள்ள அரணை பட்டணங்களாக கட்டி. Also he built and Bethlehem, this upper and Bethlehem and Nether finished cities which is walls, gates and bars. வசனம் 6. பலத்தையும் தனக்கு இருக்கிற இஸ்ரவேல்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்களையும் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர்களையும் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபியோனிலும் தன் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான். And Bala and all the store cities that and Solomon had and all the Charito's cities and the cities of this houseman and all that Solomon desired to the build and Jerusalem and in the Lebanon and to God all the lands of this and dimension. வசனமேல் இஸ்ரவேல் புத்திரர்கள் சங்காரம் பண்ணியிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத எத்தியர்கள், எமோரியர்கள், பிரிசியர்கள், லேவியர்கள், எபூசியர்கள் மீதியான சகல ஜாதி ஜனத்திலும்
As for all these people that were in lift up, the Athenians and the Amalekites and the Presentians and the Evitians and the Justians and which is war is not an of Israel. அசனமிட்டு அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி காட்டச் செய்தான். But of there and children of the who were left and after them in this land, whom the children of this Israel consummated not, them and did Solomon make to the pay tributes until this day. அதன் முன்பு இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவருடைய ரதங்களுக்கு குதிரை வீரர்களும் தலைவருமாயிருந்தார்கள். But of the children of the Israel did and Solomon make no servants for his own work, but they and were and men of the war, and chief of these captains, and captains of these charioteers, and horsemen. வசனம் 10 ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர்கள் ஜனத்தை ஆண்டார்கள். And those and were the chief of the king Solomon officers, even 250 that bear and rule and over the people. வசனம் 11 சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையில் தன் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்தில் இருந்து அவர்களுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். And Solomon forgot of these daughters of the Pharaoh out of the cities of the David and to the house that he hadn't built for year. For he and said, and my wife and shall not and dwell in this house of the David kings of the Israel, because the place are holy, whereunto the ark of the Lord hid and come. வசனம் 12 அது முதற்கொண்டு சாலமோன் தன் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய வெளிப்படத்தின் மேல் தன் சாலமோன் burnt offering unto the Lord and the altar of the Lord which he and Adam built and before the approach. வசனம் 13 ஒவ்வொரு நாளிலும் கட்டளை கத்ததாய் மோசையுடனும் கற்பனைகளின்படியே ஓய்வு நாள்களிலும் மாதப்பிறப்புகளிலும் முன் 3 தரம் ஆசாரிக்கர பண்டிகைகளிலாகிய புளிப்பில்லாத பண்டிகையாகிலும் வாரங்களின் பண்டிகையாகிலும் கூடார பண்டிகையாகிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். Even after the charter rate every day offering according to these commandments of the Moses, and this established and the new moons and the Solomon first states there and times and these years, even in this first of the unleavened bread, and in this first of this week, and in the first of these tabernacle. வசனம் 14 அவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தையே செய்யவும் வகுப்புகளையும் லேவியர்கள் ஒவ்வொரு நாளிலும் கட்டளையிடபடியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தையும் செய்யவும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசல்கள் காவல் காக்கும் வகுப்புகளையே நிற்கப் பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படியே கட்டளையிட்டிருந்தான். And he appointed according to the order of the David his father the code of the priests of the Aaron service and the Levites and to the Aaron charges to earn praise and the minister before this priest as the duty of this every day and require this protectors also by their and crosses at every gates
For so hadn't David the man of the God of commandment. வசனம் 15 சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் கொடுத்த கட்டளைகளை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். And they depart not from this commandment of the kings unto the priests and Levites and conquering any matters are the conquering the treasuries. வசனம் 16 அப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் இதையே மூடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. Now all this work of the Solomon was an prophet unto the days of the foundation of the house of the Lord and until it was finished. So the house of the Lord was perfect. வசனம் 17 பின்பு சாலமோன் ஏதம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் எசியோன் கோபோருக்கும் எல்ரோத்திற்கும் போனான். Then went and Solomon to the Isganatber and to this hilt and it the sea side and to the land of the Edom. வசனம் 18 அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர்கள் முகாந்தரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான். அவர்கள் சாலமோனின் வேலையாட்களுடன் கூடயே ஒப்பேருக்கும் போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலமோனிடத்திலேயே கொண்டு வந்தார்கள். And Admo sending him by the hands of his and servants' ships and servants that had carriage of the sea, and they went with the servants of the Solomon to the Ophir, and took thence 450 talents of this gold, and brought them to King Solomon.